ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். அன்பார்ந்த ஐடிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். இது ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சி. நிறைய எபிசோட் போயிட்டே இருக்கு. 100வது எபிசோடை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நல்லபடியாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் வல்லுநர்கள், தமிழ் சார்ந்த ஊடக அன்பர்கள் நமக்கு நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பரவுது நிகழ்ச்சி. நிறைய பேர் நமக்கு கால் பண்ணி தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி தீர்வு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு விஷயம், சென்ற வாரம் ஒருவர் 44 வயதான ஒருவர் திருமணமே ஆகவில்லை அப்படின்னு நமக்கு ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சிருந்தாரு. அதை நம்ம சில குறிப்புகள் மட்டும் சொல்லி, இந்த இடத்துல இருந்து பொண்ணு எடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த சொன்னோம். போய் பார்த்தாரு. நிச்சயதார்த்த பத்திரிகை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அவருக்கு திருமணம் நிறைவேறி. இது 1-2 தான் நம்ம சொல்றது. எல்லாத்தையும் சொல்லணும்னா நிறைய சொன்னோம். ஒரு எபிசோட்ல 10 பேருக்கு நம்ம எப்படிலாம் பார்த்தோம், எப்படிலாம் தீர்வு கண்டார்கள்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம அதெல்லாம் வேண்டாம். ஒரு சில குறிப்பிட்ட விஷயம், 43 வயதுக்காரருக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு அவர் போடவும், நம்ம சொல்லவும், அது அந்த இடத்துல போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல போய் பார்த்தாரு, பொண்ணு கிடைச்சிருச்சு. அவருக்கு திருமணம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ராசியா பார்த்துட்டு இருக்கோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இப்போ சிம்மம், கன்னி. இந்த ஜாதகருக்குரிய விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆண் பெண். சிம்மம் ஆண் ராசி, கன்னி பெண் ராசி. அப்போ இந்த ஆண் ராசியும் பெண் ராசியும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சூரியன் ஆட்சியில இருப்பதனால ஆவணியில பிறந்த அத்தனை பேருக்குமே நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தை கொடுப்பார். படித்தவர்களும் இருப்பார்கள், படிக்காதவர்களும் இருப்பார்கள். இந்த ராசியில சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் படித்தவர்களும் இருப்பார்கள், படிக்காதவர்களும் இருப்பார்கள். என்ன மாதிரி படிப்புனா எல்லா விதமான கலந்த படிப்பு. விதி எண் இல்லையா ஒண்ணு சிம்மம். அதனால அந்த விதி எண்ணுக்குரிய விஷயங்கள் என்ன படிப்பு படிச்சாலும் சரி, அவர்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுலயும் என்னன்னா இந்த ஆகஸ்ட் 14 இருந்து செப்டம்பர் 15க்குள்ள பிறக்கிறவங்களுக்கு தான். அதனால அந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி புதனோட வீடு. அங்க என்னன்னா மேல இந்த டீச்சர்ஸ், கணக்கர்கள், பேங்க்னு சொன்னோம் இல்லையா? இங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல ஐ அபிஷியல் படிப்பாங்க. உச்சம், ஆட்சி உச்சம் புதன். அதனால ஐ அபிஷியல் பேங்க்ல பெரிய ரிசர்வ் பேங்க்ல கையெழுத்து போடக்கூடிய கவர்னரா இருக்கும். கவர்னர் உடனே நீங்க நம்ம அரசாங்கத்தை ஆளுகிற கவர்னர் நினைச்சுக்க போறீங்க. இது ரிசர்வ் பேங்க் கவர்னர். அங்க பணத்துல அந்த படிப்புல பெரிய படிப்பு தான் கவர்னர் ஆக்குவாங்க. அவர் தான் கையெழுத்து, ரூபாய் நோட்ல அவருடைய கையெழுத்து தான் இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஐ அபிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய படிப்பு படிக்கிறவர்கள். அவங்க தான் அந்த பேங்க் சம்பந்தப்பட்ட சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லயே இன்னும் பெரிய, அதாவது கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய விஷயத்துல கொண்டு போய் மேல நிறுத்திடுவாங்க. அதனால இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸும் இருப்பாங்க, பேங்கர்ஸும் இருப்பாங்க, நல்ல நல்ல ஐ அபிஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது மிதுன ராசி. அப்போ சிம்ம ராசியும் மிதுன ராசியும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பெரிய அபிஷியலா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்குக்கு கொண்டு போயிருக்கு. இது சிம்ம ராசி சூரியனோட வீடு, கன்னி புதனுடைய வீடு. புதன் ஆட்சி உச்சம் பெறுகிற ஒரு வீடு. ஆகையினால இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரியான ஐ அபிஷியல் படிப்பு சம்பந்தமாக படிக்கக்கூடியவங்க ஜாதகத்தை ஒரு ஜாதகர் எடுத்து பார்த்து சந்திரன் எங்க நிற்கிறது, லக்னம் என்ன இருக்கு, அந்த படிப்பு இந்த படிப்பு ஈக்குவலாக தான், என்ன மாதிரியான படிப்பு படிப்பாங்க, 2 படிப்பு படிப்பாங்களா அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும் சார். தெளிவா சொல்லணும். இந்த படிப்பு தான் படிப்பான், படிக்க மாட்டான். ஜாதகத்துல குரு கெட்டு போயிருந்தாலோ, புதன் கெட்டு போயிருந்தாலோ, சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலோ படிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய சனி நல்லா இருந்தா நல்ல வேலையை கற்றுக் கொடுப்பார். நல்ல ஒரு மெக்கானிக்கா ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த சிம்ம ராசியில பிறந்தவர்கள், கன்னி ராசியில பிறந்தவர்கள் பெரும்பாலும் பெரிய பெரிய வித்தகர்களாகவும், பெரிய பெரிய ஐ அபிஷியலாகவும், பெரிய பெரிய அரசியல்வாதிகளாகவும் ஜொலிப்பார்கள் என்பதில் ஆக சிறந்ததா சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? அதனால இந்த சிம்ம ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் நம்ம ஏற்கனவே போன எபிசோட்ல பார்க்கும்போது சில பேர் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு பரிகாரமே சொல்லாம விட்டீங்க சார் அப்படின்னு. இப்போ மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் நம்ம என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம்? பெருமாள் கோவிலே விளக்கு போடலாம், அப்புறம் மாரியம்மன் கோவிலுக்குள்ள விளக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம்? சிவபெருமானை வழிபட்டால் நிற்காத நீண்ட நெடிய தூரம் நம்ம கவர்மெண்ட்டுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்கிறவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். பிரதோஷ வழிபாடு. அதே மாதிரி கன்னி ராசியில பெருமாள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல பெருமாளுக்கு ஏகாதசி விரதம் இருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்களையும் நற்பண்புகளையும் பெறுவார்கள் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டு விருப்பப்படுகிறோம். ஐடிவி சார்பாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் இருக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சி உற்சாகத்தை உங்களுக்கு அள்ளித்தரும். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிக்கு அடுத்து 3 எபிசோடு ஒதுக்கப்படுகிறது. அவர்களுக்குரிய விஷயத்தை நாம் பேசவிருக்கிறோம். நன்றி, நமஸ்காரம். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன்.